சிக்கியது தமிழகம் இன்னும் ஒரு 3 நாள் தாங்க இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறீங்களா? முழுமையான வானிலை அறிக்கைய கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய இந்த லைக் பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. மழை பொழிவு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இப்போ கடந்த சில நாட்களா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? கனமழை, மிக கனமழை, அதே மாரி மாலை, இரவு நேர மழை பொழிவு இதெல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் தான். அந்த 3 நாளும் எங்கெல்லாம் நமக்கு கனமழை சற்று வலுவாக இருக்கும், எங்கெல்லாம் மிதமான மழை பெய்யும், எங்கெல்லாம் மழையே வராது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு தெளிவா இந்த வானிலை அறிக்கையில சொல்லி நம்ம முடிக்க போறோம். 8 நிமிஷம் தான். முழுமையா கேட்டு பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாவட்டத்த பத்தியும் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது எந்த மாவட்டங்களும் நம்ம பேசாம அப்படியே போகிறதுலாம் இல்ல. சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களை பத்தி நம்ம மிக தெளிவா நம்ம பேச போகிறோம். அதனால கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வசமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிக்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக இப்போதான் அதிகரிச்சிருக்கு. ஜூலை இறுதியிலையும் அதே மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரத்துல இப்போதான் நமக்கு பருவமழையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மழை வாய்ப்பு ஜூன் ஜூலையினுடைய ஆரம்ப கட்டத்துல பெரிதளவுல எங்கேயுமே நமக்கு மழை பதிவாகலை. எல்லா இடத்துலையும் வறண்ட வானிலை, வறட்சியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வட மாநிலங்கள்ல மட்டும் மிக கனமழை மற்றும் அதி கனமழை பதிவானதை நம்ம பார்த்தோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதே போல ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் போன்ற வட மாநிலங்கள்ல கடந்த மாதங்கள்ல நமக்கு நல்ல மழை கிடைத்தாலுமே கூட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்க எல்லாமே ஒரு ஏமாற்றமே நமக்கு மிஞ்சியது. தெலுங்கானா மற்றும் ஆந்திராவிலும் பெரிதளவுல மழை எதுவும் இல்லை. ஆனா இந்த நம்ம அறிவித்தபடி ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை தீவிரமாகி வருது. இப்போ கொஞ்சம் ஒரு 3-4 நாட்களாக தான் மாலை இரவு நேர இடி மழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல படிப்படியா தீவிரமாகிட்டே வருது. இன்னும் சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பகல்ல நல்ல வெயில் காணப்படும். அதாவது எல்லாருமே மழை வரப்போகுதுன்னு சொன்னோடனே வடகிழக்கு பருவமழை மாதிரி அதிகாலை நேரங்கள் காலையில இருந்து மழை வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. கண்டிப்பா அது இல்லை. இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால மழை வாய்ப்பு இருக்கும். ஆனா அது இரவு நேரமா தான் இருக்குமே தவிர மாலை நேரங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல கணிசமாக ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் கிளம்பி பெரும்பாலும் இரவு நேர மழை வாய்ப்பாக அதிகம் நமக்கு பதிவாகும். அடுத்ததாக நம்ம மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், கடலோர பகுதிகளாகட்டும் அநேக இடங்கள்ல பரவலாக மழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும். இனி வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்தில் பரவலாக கனமழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் கனமழை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்தில் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி அடுத்து வரப்போகிற நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள், அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் இடைவிடாத இடி மின்னல் மற்றும் கனமழையானது நிச்சயம் பதிவாகும். முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். ஏன்னா இங்க தான் தினந்தோறும் மழை இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் சரி தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில், எப்போ மாலை அல்லது இரவு நேரத்துல தான் இடி மின்னல், ஒரு சில இடங்கள்ல தரை காற்று பலமாக இருக்கும். காற்றுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம். பகல்ல வெயில் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி எல்லாத்துலேயும் எல்லா பகுதிகளிலும் மதியம் நமக்கு சரியாக நமக்கு அந்த 3 மணி வரைக்கும் நல்ல வெயில் காணப்படும். மாலை நேரங்கள் 5 மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மேகக்கூட்டங்கள் கூடி கடலோர பகுதிகளில் பரவலான மழை பெய்து இரவு நேரங்களில் சற்று ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதுதான் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை. அதனால கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் போடுறீங்க. கொஞ்சம் வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தகவல்கள் புரிய வரும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய தகவல் கொடுத்துட்டோம். அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பகுதியாக தான் மழை பெய்யும். மாலை நேரங்களில் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் கிளம்பிடும். குறிப்பா அந்த சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகள்,
திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படியே பகுதி பகுதியா மேகக்கூட்டங்கள் கிளம்பி நல்ல ஒரு பரவலாக கனமழை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த அடுத்து வரும் 2-3 தினங்கள் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா, குறுகிய நேரங்கள்ல நமக்கு மழை இருக்கும். அதாவது ரொம்ப நீண்ட கால, அதாவது நீண்ட நேர மழை பொழிவாக இல்லாம ஒரு 3 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம், 8 மணி நேரம் இந்த மாதிரி மழையா இல்லாம வரதே வெறும் 1/2 மணி நேரமோ 15 நிமிஷமோ தான். இந்த அளவு தான் நமக்கு மழையே பெய்ய போகுது. ஆனா அதிக அளவுல மழையினுடைய தீவிரம் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கணிசமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்யும். உங்களுக்கு தெரியுமாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மழை தொடங்கிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு இரவு நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மழை தொடங்கி விட்டது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு இடைவிடாத மழை வாய்ப்புகள் நிச்சயம் தமிழகத்தில் பதிவாகும். சில நேரங்கள்ல அது ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக இருந்தாலும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு சற்று வலுவான கனமழையுமே கூட பதிவாகக்கூடும். உள் மாவட்டங்கள்ல அதாவது மழை மேகங்கள் மாலை நேரங்களில் வரும். ஆனால் அது பகுதியாக ஒதுக்கி உள் மாவட்டங்களில் பெய்யும். அதே மேகக்கூட்டங்கள் கடலோரத்தை நோக்கி நகரும் போது பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவை தருவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் அநேக இடங்களில் இரவு நேரங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். அதனால மழையே வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உள் மாவட்டத்திலும் சரி, அதே மாதிரி கடலோரத்திலும் நல்ல மழை உண்டு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகுதியான மழை பொழிவு சில இடங்கள்ல மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை முதல் கடலூர் வரை அவ்வப்போது விட்டு இரவு நேரங்களில் இடியுடன் ஒரு தொடர் கனமழை எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில், அதாவது மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளில் மிதமான மழை தொடரும். நமக்கு டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் தெற்கு, திருவாரூர் தெற்கு, நாகப்பட்டினத்தின் கடலோர பகுதிகள் ஆங்காங்கே சில நேரங்களில் அவ்வப்போது சில சமயங்களிலும் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு நமக்கு மழை கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் அதிகமாக மழை கிடைக்கணும். திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள்லாம் வெயில் மட்டும்தான் வருதே தவிர மழை ஒன்றும் பெரிதாக நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் அடையணும். தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நமக்கு மழை குறைவாகவே இருக்குது. இந்த டெல்டா பகுதிகளில் போதுமான அளவு மழை இல்லை. ஏன்னா கடந்த நாட்களில் மழை வந்தது. வெட்டிக்காடு, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகளில் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவுகள் கிடைத்தது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. ஆகவே டெல்டா மாவட்டங்களில் இனி அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே சில இடங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் பகல்ல வெயிலாகவே காணப்படும். தென் மாவட்ட பகுதிகள் மழை ரொம்பவே குறைவுங்க. ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இருக்கும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையில் வேணா 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். ஆனால் அந்த விருதுநகர், தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி, இந்த கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் மழை குறைவாகவே இருக்கு. அப்படியே தென் மாவட்டங்களில் மழை வந்தாலும் ஏதோ ஓரிரு இடங்களில் மழை பெய்து கொண்டு விட்டு விடுது. அதுவும் பெரிதளவில் மழையும் இல்லை. 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டர் இந்த அளவு தான் நமக்கு மழை இருக்கு. தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பதிவாயிருக்கு அப்படின்னா அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, மாஞ்சோலை இங்கே மட்டும்தாங்க தென் மாவட்டத்தில் அருமையான மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாகி கொண்டிருக்கே தவிர மற்றபடி எங்கேயும் பெரிதளவில் மழை இல்லை. இனி வரும் நாட்களில் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம்லாம் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மழை பெய்யாமலாம் இருக்காது. மிதமான மழை மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுக்கும். தமிழகத்தில் ஆகஸ்ட் 8 வரை விட்டு சீரான அளவில் மழை பொழிவுகள் காணப்படும். அதுக்கப்புறம் இயல்பு நிலை திரும்பிடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.